வாங்க குழந்தைகளா, இன்னைக்கு நாம ஒரு பெரிய காட்டு யானைகள பத்தி ஒரு கதை கேட்கப் போறோம். ஒரு காலத்துல ஒரு காட்டுல ரொம்ப நாளா மழை பெய்யலையாம். அங்க இருந்த மரங்கள், செடிகள் எல்லாம் வாடிப் போயிருந்துச்சாம். அந்த காட்டுல ஒரு பெரிய யானை கூட்டம் இருந்துச்சு. எல்லா யானைகளுக்கும் ரொம்ப தாகமா இருந்துச்சு. தண்ணி இல்லாம அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவங்க கூட்டத்தோட தலைவர் ஒரு ரொம்ப வயசான யானை தாத்தா. அவர் எல்லாருக்கும் ரொம்ப புத்தி சொல்லுவார். யானை தாத்தாவுக்கு தெரிஞ்சுச்சு தூரமா ஒரு மழை மரம் இருக்குன்னு. அந்த மரம் ரொம்ப உயரமா பெருசா இருக்கும். அதுக்கு கீழ நெறைய தண்ணி இருக்குன்னு அவர் நெனச்சுக்கிட்டார். உடனே கூட்டம் புறப்பட்டுச்சு. ரொம்ப தூரம் நடந்து போனாங்க. பாத கரடு முரடா இருந்துச்சு. ஆனா யானை கூட்டம் விடாம நடந்துச்சு. சின்ன குட்டி யானைங்க கூட அம்மா யானைய புடிச்சுக்கிட்டு நடந்துச்சு. அவங்களுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை தான். எப்படியாச்சும் தண்ணிய கண்டுபிடிக்கணும்னு. கடைசியா அந்த மழை மரத்த கண்டுபிடிச்சுட்டாங்க. அந்த மரத்துக்கு கீழ ஒரு பெரிய குளம் நெறைய தண்ணி இருந்துச்சு. யானைங்க எல்லாம் ஒரே சந்தோஷமா ஓடிப்போயி குளம் நெறைய தண்ணிய குடிச்சாங்க. தண்ணிய குடிச்சதும் யானைகளுக்கு உடம்புக்கும், மனசுக்கும் ரொம்ப புத்துணர்ச்சி கிடைச்சுச்சு. அவங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்து அந்த மழை மரத்தை சுத்தி மகிழ்ச்சியா விளையாட ஆரம்பிச்சாங்க. அந்த மழை மரம் அவங்களுடைய ஒற்றுமையையும், விடாமுயற்சியையும் பார்த்து சந்தோஷப்பட்டுச்சாம். அவங்க இப்படி சந்தோஷமா இருக்கும்போது, வானத்துல கருப்பு மேகங்கள் திரண்டு மெதுவா மழை பெய்ய ஆரம்பிச்சுது. மழை துளிகள் யானைங்க மேல பட்டு, அவங்களுக்கு இன்னும் அதிக சந்தோஷத்த குடுத்துச்சு. எப்பவுமே ஒண்ணா இருந்தா எதையும் சாதிக்கலாம்னு இந்த கதை நமக்கு சொல்லுது.